ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி மினி விளாக். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து தம்பிக்கு பாப்பாவுக்கும் ஒரே மாதம் தான் பிறந்தநாள் வரும். அதனால் நாங்கள் அசோகாவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு போயிட்டோம். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கள் அம்மா அப்பா வந்து 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தனால அவளுக்கு ட்ரெஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கலான்னு போனோம். அவங்க வந்து பிள்ளைங்க வந்து லிஃப்ட்டில் போகணுன்னு நல்லா ஆசைப்படுவாங்க. அதனால் லிஃப்ட்டில் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறமா பசுமதியில் போய் ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பப்ஸ் இல்லை, அதனால் ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே நம்ம அஸ்ராக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு பிறந்த நாளுக்கு ஒட்டுற அந்த டெக்கரேஷன் பண்ணுற பலூனு, அப்புறம் இந்த டேப்பு அப்படி இப்படின்னு எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் தான் வந்து ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடையில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் ஒர்க் ஷாப் போயிட்டாங்க. அப்புறம் வந்து தம்பி பாப்பாவும் நாங்கள் ஊதி உனக்கு ஹெல்ப் பண்ணுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரியாக ஊதவே தெரில, ஆனாலும் ஊதி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தம்பிக்கு வந்து தூக்கம் வந்துட்டு அவன் வந்து தூங்க போயிட்டான். அப்புறமா நானும் பாப்பாவும் வந்து பலூன் எல்லாமே ஊதிட்டு பாப்பா வந்து அம்மா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுதேன் அப்படின்னு சொன்னால் எனக்கும் 8:30 வரைக்கும் நானும் ஒட்டி எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். என்னோடய டெக்கரேஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்படி தாங்க இருக்கிறதெல்லாம் அப்படியே வீடு ஃபுல்லாக எங்கெங்கே ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு எட்டாத உயரத்துக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா தம்பிக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தேன். அதையும் வந்து நான் வந்து அவனுக்கு தெரியாமல் அப்படி பேக் பண்ணி வச்சுருந்தேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து எழுப்பி கூட்டு கொண்டு ஒட்டினதெல்லாம் காமிச்சோன்னே அவனுக்கு ஒன்றுமே தெரியல. அப்படி ஒரு மாதிரி ஷையாக அப்படி வந்து ஒரு மாதிரி வெட்கப்பட்டுட்டே இருந்தான். அப்புறமா உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டோன்னே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்புறமா காலையிலே பிள்ளைங்கள வந்து குளிக்க ஊற்றிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தாலும் அதை தம்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அவனுக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு, சந்தோஷப்பட்டான். அப்புறம் ஹாப்பி பர்த்டே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருந்தேன். அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் வந்து வீட்டில் கேக்கு எதுவுமே வெட்டலை. காலையிலே வந்து பாயாசம் வச்சுட்டு காலையிலே சாப்பிட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அதை நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.